புகழ் எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகு எனக்கு வேண்டியதில்லை, கண்ணி தமிழ் எனக்கு போதுமையடா, உயர் கம்பன் கவி எனக்கு வேணுமையடா. அவ்வளவுதான் என்னோட ஆசை. அதனால நீங்க 4 பேர் இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டை நான் தரத்துக்காக தான் ட்ரை பண்ணேன். இப்ப நாடகத்துக்குள்ள நான் போறேன். இந்த நாடகம் வந்து ஆயிஷா நடராசன் எழுதிய, அவர் வெறும் நடராசன், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதை எழுதினதுனால அவர் ஆயிஷா நடராசன் ஆயிட்டார். 2 பேர் ஐயா போடும்போது கூட இந்துமதி ஆயிஷா இந்த இந்துமதி அப்படின்னு போட்டிருந்தாரு அந்த பதிவுல. அவரை மாதிரி என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். அந்த எழுத்தாளர் வந்து இதை வந்து நான் நாடகமாக நடிக்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்ததுக்காக அவருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாடகத்துக்குள்ள நான் போயிடுறேன். என்ன டீச்சர்ஸ் டே இல்லை, நாங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடாதா? ஏன்? ஓ, நீ சில்ட்ரன்ஸ் டேவா? சரி, என்ன பண்ணணும் அதுக்கு? என்னது என்னது? நான் பாட்டு பாடணுமா? நான் பாட்டு பாடினா இருக்கிற இந்த 4 பேரை கூட எந்திரிச்சு போயிடுவாங்க. பரவாயில்லையா? பாடியாதமா? சரி. கண்கள் 2 இனி உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமே நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, கண்கள் 2 இனி உம்மை கண்டு பேசுமோ. பழைய பாட்டு பாடுவா? பழைய பாட்டு தாமா தெரியும். எனக்கு டான்ஸ் ஆடுமா? வாய்ப்பே இல்லை. பாட்டே 2 வரி பாடுறதுக்கே நீங்க எல்லாம் இப்படி ஆயிட்டீங்க. இன்னும் நான் டான்ஸ் ஆடணும்னு சொன்னா சான்ஸ் இல்லை. ஆடி ஆகுமா? சரி, ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு புதுசாக ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். சரியா? என்னன்னா, நின்றுட்டே டான்ஸ் ஆடுறது எப்படி? ஏன்னா நாங்கள் அப்படித்தான் ஆடணும். சரியா? சொல்லித்தரணுமா? சரி. கூடொன்று கண்டே, குயில் வர கண்டே,